ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம மைதா மாவு இல்லாமல், சுகர் இல்லாமல் ஒரு சூப்பரான பனானா சாக்லேட் கேக் தான் பண்ண போகிறோம். இது முழுக்க முழுக்க கோதுமை மாவு வச்சு பண்ண போகிறோம். இது பண்ணுறது ரொம்பவே சுலபமாக பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கும் இது ரொம்பவும் பிடிக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இதுக்கு முதல்ல 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அது கூடவே வந்துட்டு கொஞ்சமாக கோகோ பவுடர், கொஞ்சமாக மில்க் பவுடர், பேக்கிங் சோடா, அப்புறம் பேக்கிங் பவுடர், ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் இதையும் சேர்த்துட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து கோதுமை மாவுக்கு பதிலாக நீங்கள் ராகி ஃப்ளாரும் எடுத்துக்கலாம், இல்லை மைதா எடுக்கணும்னாலும் அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா வந்து ஒயர் விஸ்க் வச்சு இந்த மாவு பொருளெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி பிளெண்டரில் நேந்திரம் பழம் வந்து நல்லா பழுத்த 2 நேந்திரம் பழம் எடுத்திருக்கேன். அது கூடவே 2 வந்து முட்டை வந்து சேர்த்துக்கோங்க. முட்டை ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். அப்புறமா நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா வந்து இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு நல்லா வந்து பழத்தை வந்து ஃபோக்காலே கூட நீங்கள் மசிச்சு எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸி பிளெண்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு மாவு பொருளை வந்து 2 பேட்சாக வந்து நீங்கள் சேர்த்து இந்த மாதிரி ஒயர் விஸ்க் வச்சு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. அப்புறம் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா வந்து கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு, கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி சாக்கோ சிப்ஸ் சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து நடுவில் சாக்கோ சிப் வரும்போது இன்னுமே வந்து நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பேக்கிங் பேனில் நல்லா வந்துட்டு பட்டர் பேப்பர் வந்து க்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து சேர்த்துட்டு ஃபைனலாக இன்னும் மேலே கொஞ்சமாக வந்து சாக்கோ சிப் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ ப்ரீ ஹீட்டட் அவனில் ஒரு 180 டிகிரி செல்சியஸில் 30 நிமிஷம் போல் நீங்கள் பேக் பண்ணி எடுத்தீங்கன்னா, நம்மளோட சூப்பரான பனானா சாக்லேட் கேக் அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து சட்டுன்னு வந்து பண்ணிட முடியும். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஒரு ஹெல்தியான கேக் ரெசிபி. மைதா, சுகர்லாம் இல்லாமல் ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நடுவில் அந்த சாக்கோ சிப்ஸோட ஃப்ளேவர், அப்புறம் நீங்கள் எந்த பனானானாலுமே யூஸ் பண்ணலாம். நேந்திரம் பழம் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை. ஆனால் எந்த பனானா யூஸ் பண்ணுறீங்களோ அந்த வாழைப்பழத்தோட டேஸ்ட் தான் உங்களுக்கு வரும். கண்டிப்பாக இது உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். நம்ம வீட் ஃப்ளார் யூஸ் பண்ண மாதிரியே இருக்காது. அவ்வளோ சாஃப்ட்டாக ஸ்பாஞ்சியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.